இன்னைக்கு ஐயனார் துணை சீரியல் பார்க்கும்பொழுது எனக்கே ஒரு மாதிரி டவுட் ஆயிடுச்சு. நமக்கு எதுவும் மறதிகள்லாம் வந்துருச்சா? மெமரி லாஸ் ஏதாச்சும் இருக்கா? அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, திருப்பி போய் முந்தின எபிசோட பார்க்குறேன். ஏன்னா முந்தின எபிசோட் படி என்ன நடக்குது? பல்லவனும் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நிலாவுமே மிச்சம் 3 பேருமே ஆளுக்கு ஒரு அவங்கவங்க ஆளோட பேசிட்டு இருக்காங்கங்கிறத பார்த்து கடுப்பாகுறாங்க. பல்லவன் ரொம்ப விரக்தி ஆகுறாரு. அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா பாண்டியனும் வானதி கூட பேசிக்கிட்டு 4 இட்லி மட்டும் ஏன் சாப்பிட்டேன், 8 இட்லி சாப்பிட்டுருக்கலாமேலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. அதை பார்க்கும்போது எனக்கு கடுப்பாக இருக்குன்னு இந்த பக்கம் சொல்லிட்டு இருந்ததெல்லாம் நம்ம கேட்டோம். ஆனால் இன்னைக்கு வானதி நேராக கடைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன், என்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு. இப்போ யாருக்கிட்ட 4 இட்லி 8 இட்லின்னு பேசிக்கிட்டு இருந்தார்? இப்போ அவர் வேற யாரோ ஒரு கதாபாத்திரமா, இல்லை நம்ம தான் மறந்துட்டோமா, இல்லை நேற்று பேசினதை இவங்க 2 பேரும் மறந்துட்டாங்களா? அது கஜினி மாதிரி ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ் மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறது புரியல. இந்த கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயம் நடக்குது, அதுக்கப்புறம் இது நடக்கும் அப்படிங்கிறதுல இதை கூடவா மிஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்வி ரொம்ப வருது. அப்போ ஏதோ ஃபில்லர் மாதிரி அது நடந்திருக்கும் போல, சம்மந்தமில்லாத ஒரு எபிசோட படம் சேர்த்துட்டாங்க. இல்லைனா இன்னைக்கு இப்போ சோழன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பக்கம் தப்பு செய்கிறார். காயத்ரி விஷயத்தில் காயத்ரி மனசுலையும் விளையாடுறாரு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிலா விஷயத்துலையும் நிலாவை வெறுப்பேற்றுறாங்கிற பேரில் தப்பு பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு இடையில போய் ஆனால் ஒரு நல்ல விஷயமும் பண்ணுறாரு. வானதியும் பாண்டியனும் சேர்த்து வைக்கிறார். அதுக்கப்புறம் அந்த எபிசோட் வந்துருச்சுன்னா வானதியும் பாண்டியனும் ஃபோனில் பேசிக்கிறாங்க அப்படின்னா வச்சுக்கலாம். அதுவும் கிடையாது. அப்புறம் எப்படி நேற்று எபிசோட் நடந்துச்சுங்கிறது நமக்கு புரியல. இதுக்கடையில் ராகவ் உன் மேலே ஒரு அன்பையோ காதலையோ வச்சிருக்காருமா அப்படிங்கிறத இப்போ திவ்யா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதாவது இப்போ நிலா கூட ஒர்க் பண்ணுறவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நிலா அப்படிலாம் இல்லை அப்படியே வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நம்புறாங்க. இதே மாதிரி வெளுத்ததெல்லாம் பால்னு சோழனை நம்பினதுனால தான் இப்போ உட்காந்துருக்கீங்க டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு. இதே மாதிரி ராகவ் என்ன சொன்னாலும் நம்புறீங்கன்னா தப்பு ஒரு தடவை ஏமாந்தோன்னா நம்ம தப்பு, எல்லா தடவையும் நம்ம ஏமாந்துட்டே தானே எப்படி அப்படிங்கிறது இருக்குல்ல. ஸோ அந்த கேள்வி வர ஒரு பக்கம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் இடையில தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ காயத்ரி பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டு இவர் தான் என் ஆள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஓ மை காட் நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு இப்போ தான் சோழனுக்கு புரிய போகுது. அது எப்படி போக போகுதுங்கிற ட்ராக் வேறு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் சொல்லிட்டு நைட்டு இப்போ பாண்டியன் பேசினது நான் கனவா இல்லை நான் தான் தப்பாக புரிஞ்சிட்டேன்னா உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. தேங்க்யூ.